வணக்கம். இந்த 25 கிலோ அரிசி சாக்கு பையில தான் நான் மண்ணு நிரப்பி கொடி உருளை நடவு பண்ணியிருந்தேன். செடிகள் இப்போ நல்லாவே வளர்ந்து இலைகள்லாம் நிறைய படர ஆரம்பிச்சிருக்கு. கொடி நிறைய மேல் வரைக்கும் பந்தல் அமைச்சு அதில் ஏற்றி விட்ருக்கேங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு சில இலைகள் மட்டும் காஞ்சு போயிருந்தது. எதுனாலன்னு தெரியல. சரி, வெயிலுக்காக தான் காஞ்சிருக்கும் போலன்ட்டு நானும் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன் ஒரு 2, 3 நாள். அப்புறம் பார்க்க தான் ஏதோ வித்தியாசமாக தெரியுதேன்னு சொல்லிட்டு செடிகளை நல்லா கவனித்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஏதோ பூச்சி தாக்குதல் மாதிரி இருந்தது. என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிட்ட எடுத்து அந்த இலைகளை ஒரு இலையை மட்டும் நல்லா பார்க்கும்போது தெரியுது, அந்த இலைக்கு பின்னாடி அவ்வளோ புழுக்கள்ங்க, நிறைய புழு இருந்தது. இது என்ன புழுவாக இருக்கும் அப்படின்னு நல்லா கவனித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அத்தனையுமே கம்பளி பூச்சிங்க. கம்பளி பூச்சி முட்டை வச்சு அவ்வளோ இனப்பெருக்கம் பண்ணியிருக்குது. இந்த வெயில் காலத்துலேயும் கம்பளி பூச்சி வருங்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. இவ்வளவு இருக்குதுன்னா அப்போ கம்பளி பூச்சி, தாய் கம்பளி பூச்சி இங்கேயே இருக்குதுன்னு பார்க்கணும், அதை வேறு கவனித்து பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு முதல்ல இதில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடலான்னு சொல்லிவிட்டு எல்லா இலைகளையுமே கட் பண்ணி எடுத்துட்டேங்க. எந்தெந்த இலையில் இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருந்துச்சோ எல்லா இலையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு மற்ற இலைகள்லாம் நல்லா தான் இருக்குது, வேறு எந்த தொந்தரவும் இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் அதுங்களெல்லாம் விட்டாச்சு. நடுவில் மட்டும் ஒரு 10 இலை பக்கம் இந்த மாதிரி இருக்குது. அந்த பூச்சி தாக்குதல் நடந்த இலைகளை மட்டும் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு, இங்கே பாருங்கள், அதுக்கு இந்த பக்கம் போகிற இலையெல்லாம் நல்லா தான் இருந்தது. இதை அப்படியே விட்டு வச்சோம்னா மற்ற இலைக்கும் பரவிடும்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு. பறித்து பின்னாடி திரும்பி பார்த்தா எவ்வளோ புழுக்கள் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே கம்பளி பூச்சி தான். இதை கொஞ்ச நாள் விட்டு வச்சோம்னா நல்லா வளர்ந்து எல்லா செடியுமே காலி பண்ணிடுவாங்க. அதனால் இதை அப்படியே விட வேணாம்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே ஒரு பக்கெட்டில் போட்டேங்க. பக்கெட்டில் போட்டு நெருப்பு வச்சு விட்டாச்சு. இதை தூக்கி போட்டாலும் திரும்ப செடிகளுக்கு தான் வரும்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கெட் எடுத்து அதில் கொட்டாங்குச்சியெல்லாம் போட்டு, எப்போவுமே தேவையில்லாத வேஸ்ட்டெல்லாம் இதில் தான் போட்டு எரித்து நான் சாம்பல் ரெடி பண்ணி வச்சுக்குவேன், செடிகளுக்கு தேவைப்படும்னு சொல்லிவிட்டு. இன்றைக்கி அந்த டப்பாலே போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா எரித்து விட்டாச்சுங்க. எரித்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கரைச்சி செடிகளுக்கே ஊற்றிக்கலாம் கொஞ்ச நாள் கழித்து அப்படின்னு சொல்லிட்டு இதை எரிய விட்டாச்சுங்க. நன்றிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.